பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 159 வசனம். Psalm chapter 119 verse 159. கர்த்தாவே, உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். Revive me, O Lord, according to your loving kindness. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, அப்படிதானே? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனா உங்களால செய்ய முடியல. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொல்லி கூட நினைக்கிறீங்க, ஆனா உங்களால போக முடியல. காரணம், ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக, ஏதோ ஒரு கவலையின் நிமித்தமாக, ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. என்னால இந்த காரியத்தை செய்ய முடியல, எங்களுடைய குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் இருக்கின்றது, அதை என்னால செய்ய முடியல. நான் நிறைய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால செய்ய முடியல. இப்படி நிறைய காரியங்களை குறித்து யோசிச்சு நீங்க இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க. அதனால உங்களால ஜெபிக்க முடியல, வேத வசனங்களை வாசிக்க முடியல, அப்படிதானே? இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நீங்க என்ன சொல்லி ஜெபிக்கணும் அப்படின்னா, ரிவைவ் மீ லார்ட். ஆண்டவரே இயேசுப்பா, என்ன நீங்க உயிர்ப்பீங்க. ஆண்டவரே இயேசுப்பா, என்னுடைய ஆத்மாவை நீங்க உயிர்ப்பீங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணி நீங்க கேளுங்க. ஆவியானவர் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்க போகிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய பலனை கொடுக்கிறார். உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு தோல்வியை நினைச்சு நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்க. அந்த தோல்வியை ஜெயமாக மாற்றி தருவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். மகனே, மகளே, உன்னுடைய வாழ்க்கையில அநேக தோல்வி நிமித்தமாக இன்னைக்கு நீ சோர்ந்து போயிருக்கிற. நான் உனக்கு அதுல வெற்றியை தருவேன். நீ எழும்பி பிரகாசி, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். எதை குறிச்சு சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட கூட இருக்கிறார். இயேசு உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அவர் உங்களுக்கு ஜீவனை தருவார். மரித்து போன சரீரத்திற்கே கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் எதிலெல்லாம் நீங்க மரித்து போனது போல நீங்க இன்னைக்கு காணப்படுகின்றது என்று நீங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, நிச்சயமாக கர்த்தர் உயிர்ப்பிப்பார். கர்த்தர் மீண்டுமாக எழுப்புவார். நிச்சயமாக அந்த காரியங்கள்ல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசுப்பா, பிள்ளைங்க இந்த நாள்ல சோர்ந்து போயிருக்கிறாங்க, தோல்வி நிமித்தமாக சோர்ந்து போயிருக்கிறாங்க, சில காரியங்களை குறித்து யோசிச்சு பயந்து போயிருக்கிறாங்க. அதனால ஆண்டவரே இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரே, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்களை நீங்க உயிர்ப்பீங்க சுவாமி. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா பலவீனங்களையும் நீங்க நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா கவலைகளையும் நீங்க நீக்கி போடுங்க. ஒரு புதிய வாழ்க்கையை கொடுங்க, ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில எல்லா தோல்விகளையும் நீக்கி போட்டு ஒரு ஜெயத்தை தருவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் இந்த நாள்ல துவங்கி வைக்கிறார். இதுல இருந்து நீங்க கர்த்தருக்காக அநேக காரியங்களை செய்யுங்க. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் உயிரடைய பண்ணியிருக்கிறார். நீங்க கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.